ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்வேன், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன், அதை என் தந்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்கிறார், நீ என்னுடைய நாமத்தினாலே, எந்த நாமம்? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் சகலரின் முழங்கால்கள் முட்டங்குமாம் இயேசுவின் நாமம். எல்லா பிசாசுகளும் எல்லா அந்தகார கிரிகளும் முட்டங்குகிற அலற விடுகிற அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. எனக்காக, உங்களுக்காக, நமக்காக சிலுவையிலே பலியான தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த நாமத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானாக வரும். ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்திற்கு வரும். எனக்கு அருமையானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே எல்லா புனிதர்களுடைய வணக்கங்களை நாம் செலுத்தும் பொழுதும் எப்படி நாம் செலுத்துகிறோம்? எல்லா புனிதர்களுக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்வோம். புனித ஜெபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்வோம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாத்திரமே அங்கு ஜெயம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. எனக்காக, உங்களுக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்த அந்த நாமத்திலே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையானவை, கடந்த ஆண்டிலே ஒரு அருமையான ஒரு தம்பி வந்தான். அவன் கிறிஸ்துவை அறியாத ஒரு தம்பி, வாலிப தம்பியாய் வந்தான். அவன் சொன்னான், இவ்விதமாக சொன்னான், எனக்கு இயேசுவை குறித்து எனக்கு ஜெபிக்க தெரியாது. எனக்கு வேண்டியது, எனக்கு வேலை மட்டும்தான் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியாது அண்ணன்னு சொன்னான். நான் அவனுக்கு சொன்னேன், உனக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காகவே உயிரோடு எழுந்தார், உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசித்து அந்த நாமத்தில் நீ உனக்கு தேவையை கேள் என்று சொன்னேன். அவன் அப்படியே செய்தான். அவன் அப்படியே செய்ய ஆரம்பித்தான். எனக்கு அருமையானவனே, நடந்தது என்ன? அருமையான தம்பிக்கு அவன் நினைத்து கூட பார்க்காத இடத்திலே வேலை வாய்ப்பு கிடைத்து அமர்ந்து விட்டான். அவன் மறுபடியும் என்னை வந்து சந்திக்கும் பொழுது இவ்விதமாய் சொன்னான், அந்த இயேசுவின் நாமத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த விவிலியத்தை நான் வாங்கி வாசிக்கிறேன், பரிசுத்த வேதத்தை வாங்கி வாசிக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பா, கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, வேதனையோடு இருக்கின்றீர்களோ, பிரச்சனையோடு இருக்கின்றீர்களோ, அழைத்து பாருங்கள் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரரை. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடைய இயேசு உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் பிரச்சனைக்கு முன்னதாய் வருவார். இறையாதே என்று காற்றையும் கடலையும் அதட்டிய அந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரணத்திலிருந்து லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த நாமத்திலே நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் கேட்பது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்னேனே. கேட்கிற எவனும், இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கண் தெரியாத ஒரு குருடன், கண் தெரியாத குருடன், அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி இன்னும் அதிக சத்தமாய் அழைத்தார். ஆண்டவர் வந்தார். அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் தான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் குடும்பத்திற்குள்ளாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொண்டு வர இருக்கிறார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையும்படியாய் அவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை தப்புவித்தவர், என் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த நாமத்தை சொல்லி நான் அழைக்கிறேன், அழைத்து பாருங்கள். நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர், சொன்னதை செய்கிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையின்படி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார். மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.